கோவமே படமாட்டார். யார் எந்த சூழ்நிலையில் வந்து அவமானப்படுத்தினாலும் பொறுமையாக இருப்பார். இந்த சிஷியனுக்கு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை. உடனே துறவிட்ட போய் கேட்குறான், நீங்கள் ஏன் எல்லா சூழ்நிலையும் வந்து இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ஒரு படகுல உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நேரத்தில். அப்போது எதிரில் ஒரு படகு வந்து என்னோடய படகுல மோதி என்னோடய தியானத்தை கலைச்சிட்டு, நான் உடனே கோவத்தில் கண் முழித்து யார் இந்த மாதிரி கவனம் இல்லாமல் படகை கொண்டாந்து மோதினது அப்படின்னு நான் கண் முழித்து பார்க்கேன். அந்த படகுல யாருமே இல்லை. அந்த படகு வந்து காற்றில் அப்படியே அசைஞ்சு வந்து என்னோடய படகுல மோதி என்னோடய தியானத்தை கலைச்சி என்னை கோவத்தை உண்டு பண்ணிட்டு. அப்போ தான் நான் யோசிக்கேன், ஸோ வெற்று படகு அது வந்து இடித்ததுனால நான் தேவையில்லாமல் கோவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கேன். அதே மாதிரி நம்மகிட்ட கோவப்படுற சிலவங்க வந்து ஒரு வெற்று படகுக்கு சமம்.